உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லியம் சட்டிவம் என்ற தாவர பெயராலே சொல்லப்பெறுவது, கார்லிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, உள்ளி, பூண்டு, வெள்ளை பூண்டு என்றெல்லாம் தமிழிலே நாம் குறிப்பிடப்பெறுவது. 10 கிராம் பூண்டை உரித்து எடுத்து சாறு எடுத்து அதனோடு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய், த சீசம் ஆயில், ஜிஞ்சிலி ஆயில் என்று கூட சொல்லுவார்கள். இந்த 10 கிராம் பூண்டு, அதனோடு நல்லெண்ணெய், இவை இரண்டையும் ஒரு சேர தைல பதத்திலே காய்ச்சி வடித்து வைத்து கொண்டு, காது வலி, பெரியவர்கள் ஆனாலும் சரி குழந்தைகள் ஆனாலும் சரி, காது வலி, நெறி கட்டுதல், இப்படிப்பட்ட நிலையிலேயும் காதிலே சீழ்வடுகின்ற நிலையிலேயும் இரு காதுகளிலேயும் ஓரிரு சொட்டுக்கள் விட்டு வர 2 நாட்களிலே இந்த காது வலி, காதை பற்றிய தொல்லைகள் அத்துணையும் விலகி போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த பிட்டர் கார்டு என்ற ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய பாகல் இலை சாறு, பாகல் இலை சாறு 1 ounce அளவுக்கு எடுத்து அதனோடு 1 தேக்கரண்டி அளவு மஞ்சள் பொடி, குர்குமின் லாங்கா என்று சொல்லக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்துகின்ற மஞ்சள் பொடியை ஒரு சேர கலந்து அன்றாடம் காலையிலே வெறும் வயிற்றிலே சில நாட்கள் கொடுத்து வருவதனாலே இந்த இரத்த வட்டு அணுக்கள் என்று சொல்லுகின்ற பிளேட்லெட்ஸ் என்று சொல்லுகின்ற குருதியினுடைய ஒரு பகுதி குறைபாடு, இதனாலே நாளடைவிலே HB குறைபாடு, இதனாலே அனீமியா என்கின்ற சோகை ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுகின்ற நிலை நாம் சமீப காலத்திலே பார்த்தோம். கொரோனா என்ற நோய் வந்தபோது அவர்களுக்கு இந்த பிளேட்லெட்ஸ் என்று சொல்லுகின்ற இரத்த வட்டு அணுக்கள் குறைந்து இருந்தது என்று. இப்படி எந்த வைரஸாக இருந்தாலும் சரி, இந்த பிளேட்லெட்ஸ் குறைகின்ற பொழுது பாகலிலை சாறும் மஞ்சளும் ஒரு அற்புதமான மருந்தாகி இரத்த வட்டு அணுக்களை அதிகப்படுத்தி இந்த மெகாசைட்ஸ், கிரியோசைட்ஸ் என்று சொல்லுகின்ற அணுக்களை, திசுக்களை அதிகப்படுத்தி அனீமியா என்கின்ற சோகையிலே இருந்து விடுவிக்கக்கூடிய ஒன்றாக விளங்கும் என்பது உண்மை. புகேவியா டிஃப்யூசா என்று நாம் பார்த்திருக்கின்றோம். மூக்கிரட்டை, புனர்னவா என்ற வடமொழி பெயரை பெற்றிருப்பது. நீல நிற சிறு வகை பூக்களை இது பெற்றிருக்கிறது. புனர்னவா என்று சொல்லுகின்ற பொழுது, நவா என்றால் புதியது, புனர் என்றால் பிறப்பு, புதிய பிறப்பு. இதை நாம் மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது சிறுநீரக பாதிப்பை போக்கி, சிறுநீரக கெடுதலை போக்கி சிறுநீரகத்தை சரி செய்யக்கூடிய ஒன்றாக நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். உள் உறுப்புகள் அத்துணைக்கும் இது புத்துணர்வு தரக்கூடியதாக இந்த புகேவியா டிஃப்யூசா என்று சொல்லக்கூடிய, புனர்னவா என்று சொல்லக்கூடிய இந்த மூக்கிரட்டையை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த மூக்கிரட்டையை போலவே உருவத்தை பெற்றிருப்பது புகேவியா ப்ரொக்கம்பென்ஸ் என்று சொல்லப்பெறுவது. இதிலே வெண்மை நிற பூக்கள் இருக்கும். சாதாரணமாக இந்த பூக்கள் வெண்மை நிறத்தை பெற்று பூக்கக்கூடிய ஒன்றாக விளங்கும். மூக்கிரட்டையை விட இதனுடைய இலைகள் சற்று நீர் பகுதியை பெற்றிருக்கும். சாரணை என்று சொல்லுவார்கள், சக்தி சாரணை என்று கூட இதற்கு பெயர். இந்த மூக்கிரட்டையை போலவே இதுவும் சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. மலத்தை வெளித்தள்ளக்கூடிய லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. வயிற்றிலே இருக்கின்ற கழிவுகள் அத்துணையும் வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இது விளங்குவதனாலே உள் உறுப்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இது திகழ்கிறது.
வயிற்று பூச்சிகளை வெளித்தள்ளி ஆன்டிஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே இது ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த சாரணை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு சாரணைன்னு சொல்லக்கூடிய சக்தி சாரணை செடியோட மருத்துவ குணங்கள் என்ன, அதோட பாகங்களை எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த சாரண செடின்றது மூக்கரட்டை செடி மாதிரியே தரையோடு தரையா படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி வகை. இந்த செடியோட இலைகள் பார்த்தோம்னா பின்புறமா கொஞ்சம் வெண்மை நிறமா இருக்கும். இலைகள் கொஞ்சம் தடிமனாகவும் நீர் சத்து அதிகம் உள்ளதாகவும் இருக்கும். மூக்கரட்டையில சிவப்பு நிற பூக்கள் இருக்கும், ஊதா நிற பூக்கள் இருக்கும். சாரணையில பார்த்தோம்னா வெள்ளை நிற பூக்கள், ஸ்டார் ஷேப்ல வெள்ளை நிற பூக்கள் இருக்கும். இந்த சாரணையோட இலை, இதோட வேர், இது எல்லாமே நம்ம மருந்தா பயன்படுத்தலாம். இப்போ நம்ம சாரணை செடியோட வேரை பயன்படுத்தி மலச்சிக்கல், வயிற்றில் காற்றோட்டம், வாயு தொல்லை, வயிறு உப்புசம், மாந்தம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ண போறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: சாரணை வேர் பொடி, சுக்கு பொடி, கடுக்காய் தோல் பொடி. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுட்டு 1/4 தேக்கரண்டி அளவு சாரணை வேர் பொடி சேர்க்கலாம். சாரணை வேர் பொடி நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா கழிச்சலை உண்டாக்கும், அதிகப்படியான வயிற்று வலி வரும். அதனால் 1/4 தேக்கரண்டி அளவு சேர்த்தோம்னாலே போதுமானதாக இருக்கும். இதோட 1/2 தேக்கரண்டி அளவு கடுக்காய் பொடி, 1/4 தேக்கரண்டி அளவு சுக்கு பொடி. சுக்கும் வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம சுக்கு சேர்க்குறோம். கடுக்காய் பொடி, சுக்கு பொடி, சாரணை வேர் பொடி. சில நேரங்களில் கான்ஸ்டிபேஷன் இருக்கும் பொழுது அதிகப்படியான வயிற்று வலி இருக்கும், வயிற்றில் காற்றோட்டம் நிறைய இருக்கும், ப்ளோட்டிங் இருக்கும், ஃப்ளாட்டுலன்ஸ் இருக்கும். அப்படிலாம் இருந்ததுன்னா இந்த மருந்து தயார் பண்ணி நம்ம குடித்தோம்னா மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். மலச்சிக்கல்னால் உண்டாகக்கூடிய வயிற்று வலி, முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இந்த சாரணை வேர் பொடியை நம்ம பேதியை தூண்டக்கூடிய, வயிற்றை சுத்தம் செய்யக்கூடிய மருந்தாகவும் பயன்படுத்தலாம். 1/2 தேக்கரண்டி அளவு சாரணை வேர் பொடி எடுத்துக்கிட்டு அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு இரவு தூங்க போகும்போது அதை எடுத்துக்கிட்டோம்னா இது கழிச்சலை உண்டாக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். வாரம் ஒரு முறை 3 வாரங்களுக்கு அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், வயிற்றை சுத்தம் செய்யக்கூடிய, குடலை சுத்தம் செய்யக்கூடிய மருந்தாகவும் அது செயல்படும். அதே போல் இந்த சாரணை வேர் பொடியை நம்ம விளக்கெண்ணெயோட மிக்ஸ் பண்ணி ஒரு தைலமாக காய்ச்சி வடிகட்டிட்டு அந்த எண்ணெயை மட்டும் ஒரு 10 சொட்டு அளவு வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி தினம் ஒரு வேளை குடிச்சிட்டு வரும்பொழுது விரை வீக்கத்தை சரி செய்யக்கூடிய மருந்தாக இருக்கும். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரை வாதத்தை சரி செய்யக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே எண்ணெயை மேல் பூச்சாவும் அவர்கள் பயன்படுத்தலாம். சாரணை இலை சாறு பிழிஞ்சிட்டு அதோட நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தைலமாக காய்ச்சி வச்சுக்கிட்டு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது கீழ்வாதத்தினால ஏற்படக்கூடிய பிடிப்பு, மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், வலி, மூட்டுகளில் ஏற்படக்கூடிய சிவப்பு தன்மை, இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். சாரணை வேர்பொடி, சுக்கு மற்றும் கடுக்காய் பொடி சேர்ந்த இந்த கஷாயம் தயாராகிடுச்சு. சுக்கு நம்ம மேல் தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி கடுக்காய் உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை நீக்கிட்டு தோல் மட்டும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. வாதத்தினால் உண்டாகக்கூடிய மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம். சாரணை வேர் பொடி, சுக்கு பொடி மற்றும் கடுக்காய் பொடி சேர்ந்த இந்த பானம் தினமும் இரவு நேரத்தில் நம்ம பருகிட்டு வரும்பொழுது மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவும், வயிற்றில் உள்ள அதிகப்படியான காற்றை வெளியேற்றக்கூடிய மருந்தாகவும், வாயு தொல்லையை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், வாதத்தினால் உண்டாகக்கூடிய வலி, வீக்கம், கீழ்வாதத்தினால் ஏற்படக்கூடிய வீக்கம் இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, புகேவியா ப்ரொக்கம்பென்ஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஹார்ஸ் பர்ஸ்லேன் என்று கூட ஆங்கில பெயரை இது பெற்றிருக்கிறது. சாரணை என்று தமிழாலே அழைக்கப்பெறுவது. இதில் கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது. பாஸ்பரஸ் என்று சொல்லக்கூடிய உப்பு பொருள் அதிகமாக இருக்கிறது. ட்ரையாந்தமின், புனர்னவின் என்கின்ற 2 வேதிப்பொருட்கள் மிகுதியாக இருக்கிறது. இந்த புனர்னவின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இழந்து போன சத்துவத்தை, இழந்து போன பலத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒன்றாக இதிலே விளங்குகிறது. ட்ரையாந்தமின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது.
சிறுநீர் பெருக்கியாக அது விளங்குகிறது. அதனோடு கூட இந்த சாரணையிலே இரும்பு சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. அயர்ன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவம், கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது, குருதி பெருக்கத்தை உண்டாக்குகிறது, உடலிலே தேங்கி இருக்கின்ற தேவையற்ற நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒரு டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது, ஒரு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. இப்படி பல்வேறு வகையிலே இது செயல்பட்டு தேவையற்ற அழுக்குகளை வெளித்தள்ளி தேவையான சத்துக்கள், இரும்பு சத்துவம், நோய் எதிர்ப்பு சத்துவம் இவற்றை தந்து ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தி ஆயுளை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அன்பான நேயர்களே, மழைக்காலங்களிலே நீர்ப்பாங்கான இடங்களிலே தரையோடு தரையாக படர்ந்து நீர் சத்துவத்தை மிகுதியாக உள்ளடக்கி இருக்கின்ற இந்த சாரணை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.